ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. கேலி செய்தல், கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி, இதை கையில் எடுத்தார்கள். முதலில் அல்லாஹ் தூதரை மட்டும் பார்த்தார்கள். அதோடு மற்ற மற்ற விஷயங்களை தொடங்க ஆரம்பித்தார்கள். என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் எனில் நம்ம தலைப்பு என்ன? குறைஷிகள் கொடுத்த இன்னல்கள். குறைஷிகள் கொடுத்த இந்த இன்னல்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். குறைஷிகள் அல்லாஹ்வின் தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேலி செய்து பரிகசித்தனர். அதாவது என்ன பரிகசித்தனர்? பரிகசித்தனர் என்றால் கேலி செய்தனர், பரிகாசம் செய்வது. பொதுவாக தமிழில் பரிகாசம் என்றால் கேலி செய்வது, கிண்டல் செய்வது, இழிவுபடுத்துவது, பழித்து காட்டுவது, கஞ்சாடை காட்டுவது, சஹாபாக்களை பழித்து காண்பிப்பது, கஞ்சாடை காட்டுவது, இன்னும் என்ன தூற்றுவது மற்றும் தங்களை அவர்களை விட மேலானவர்களாக காட்டிக்கொள்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி முஃமின்கள் தங்களின் பழைய வழிகளில் இருந்து விலகிவிட்டதால் அவர்கள் வழி தவறி விட்டார்கள் என்றும் பழி சுமத்தினர். இதனை அல்லாஹ் வசனத்தில், திருமறை வசனத்தில் கூறுகிறான், وَإِذَا رَأَوْهُمْ قَالُوا إِنَّ لَهَؤُلَاءِ لَضَالُّونَ. அவர்கள் கூறுவார்களாம், காஃபிர்கள் இந்த மக்களை முஃமின்களை பார்த்தால் சொல்லுவார்களாம், நிச்சயமாக அவர்கள் வழி தவறினவர்கள். அல்லாஹ்வின் நாம் இங்கு அதே தான் சொல்கிறோம். உடனடியாக நம்மை இங்கே பெருமைப்படுத்தியோ ஒரு கூட்டத்தை தாழ்த்தியோ நாமும் சத்தியத்தை சொல்கிறோம். நம்மளே அவர்கள் வழிகேடர்கள் சொல்கிறார்கள். இதை பேசுவதாக மட்டும் இருக்கக்கூடாது. எது சத்தியம் என்று நம் அனைவர்களுக்கும் அந்த ஒற்றை கூற்றில் நாம் அமர வேண்டும். அந்த ஒற்றை வரியில் நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நமக்குள் எந்த பெருமையும் கிபுரும் தற்பெருமையும் இல்லாமல் அந்த சத்தியத்தில் ஓங்கி ஒன்றாக ஆக வேண்டும் என்றால், அல்லாஹ்விற்காக நாம் உள்ளங்கள் ஒன்று சேர வேண்டும் என்றால் அந்த கொள்கையை நாம் அந்த ஒற்றை கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தவிர வேறு வழி இல்லை. அதை தவிர வேறு ஒற்றுமை கிடைக்காது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. நேற்று குத்பாவில் சொன்னது போல்தான். மேலும் பாருங்கள், இந்த வசனத்தை கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. وَإِذَا رَآكَ الَّذِينَ كَفَرُوا إِن يَتَّخِذُونَكَ إِلَّا هُزُوًا أَهَذَا الَّذِي يَذْكُرُ آلِهَتَكُمْ وَهُمْ بِذِكْرِ الرَّحْمَنِ هُمْ كَافِرُونَ. கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, நிராகரிப்பவர்கள் உம்மை பார்க்கும் போது, அல்லாஹ் சொல்கிறான் திருமலை வசனத்திலே, நிராகரிப்பவர்கள் உம்மை பார்க்கும் போது அவர்கள் உம்மை கேலி செய்கின்றனர், உம்மை பரிகாசிக்கிறனர் தவிர எடுத்துக்கொள்வதில்லை. உங்களது தெய்வங்களை பற்றி பேசுபவர் இவர்தானா என்று அவர்கள் கேலி செய்கிறார். யார்? ஒருவர் மற்றவரை பார்த்து உங்களது தெய்வங்களை கேலி செய்யக்கூடிய மனிதர் இந்த முகம்மது தானா? இந்த தெய்வங்கள், அந்த சிறு தெய்வங்கள் லாத், மனாத், உஸ்ஸா என்று வரக்கூடியவர்களை, இவர்களை எல்லாம் நாங்கள் யாரை எங்களுடைய சிறு தெய்வங்களாக எடுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறோமோ அவர்களை கேலி செய்வர் இவர்தானா, இந்த முகம்மது தானா என்று இவர்கள் பேசிக் கொள்வார்களாம். ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த இடத்தில் அவர்கள் கேலி செய்த அனைத்து விஷயத்தையுமே குர்ஆன் வசனங்களால் நிரப்பி வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் வசனங்களால் இந்த பகுதியை முழுவதுமாக நிரப்பி வைத்திருக்கிறார்கள். இதை விளக்கவும் தருகிறார்கள். ஆனால் அவர்களோ அளவற்ற அருளாளனின் நினைவூட்டலை நிராகரிப்பவர்களாக இருக்கின்றனர். அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அபூஜஹல் மற்றும் அவனது கூட்டாளிகளான குறைஷி காஃபிர்கள் உம்மை காணும் போது உங்களை இழிவுபடுத்தி கேலி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். எங்களது சிலைகளை குறை கூறி எங்களது அறிவனத்தை சுட்டி காட்டுபவர் இவர் தானா? ஓ, எங்களுக்கு அறிவில்லை என்று சொல்பவர் இந்த முகமது இவர் தானா? இன்னும் இதே தான் அல்லாஹ்வின் அடியார்களை செய்கிறார்கள். இணை வைக்காதீர்கள் என்று சொன்னால் கேலி செய்வது, கிண்டல் செய்வது, குதர்க்கமாக பேசுவது. அப்படி என்ன நீங்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு போவீர்களா, நாங்கள் எல்லாம் நரகத்திற்கு போய் விடுவோமா என்று பேசுவது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு எத்தனை இளம் தலைமுறையை நாம் இதற்கெல்லாம் பொறுப்புதாரியாக ஆகப் போகிறோம். எப்போது இதை அனைத்தையும் விட்டுவிட்டு ஏக இறைவனை மட்டும் வணக்க வழிபாடுகளை அவனை ஒருநிலைப்படுத்தக்கூடிய நாள் எப்போது வரும் உங்களுக்கு? எப்போது இந்த தர்காக்களை, கபறுகளை, பிதஅத்துகளை, ஷிர்க்குகளை அனைத்தையும் விட்டுவிட்டு ஏக இறைவனை மட்டும் அனைத்து பிரார்த்தனை செய்வது, உங்கள் தேவைகளை அவனிடம் மட்டுமே கேட்பது,
உங்களுடைய ருக்குகளையும் உங்களுடைய சஜிதாக்களையும் உங்களுடைய அறுத்து பலியிடல்களையும் அனைத்தையும் அவனிடம் மட்டுமே எப்போது ஒருநிலைப்படுத்த போகிறீர்கள்? இந்த நாள் எப்போது வரப்போகிறது? இதே கேலி, இதே கிண்டல், இதே பரிகாசங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றனவா? வஹாபிகள் என்றும் மதுகலிகள் என்றும் புது புது பட்டங்கள், காலத்திற்கேற்ப புது புது பட்டங்களை சுமத்துவதினால், இப்படி நீங்கள் கேலி செய்வதினால் என்ன கண்டீர்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன கண்டீர்கள்? அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் உம்மை பார்க்கும் போது அல்லாஹ் தூதராக அனுப்பியவர் இவர்தானா என்று உம்மை பரிகாசமாகவே அன்றி எடுத்துக்கொள்வதில்லை. எவ்வளவு ஒரு மனிதனிடம் எவ்வளவு பொறுமை இருக்க வேண்டும்! அல்லாஹ்வின் அடியார்களே, பள்ளியில் அமர்ந்து கொண்டு அழைப்பு பணி செய்கிறோம். வெளியில் நம்மை பற்றி பேசுகிறார்கள், இவ்வாறு வருகிறார்கள் என்று ஒரு பள்ளியில் இருப்பவர் சத்தியத்தை அழைக்கூடிய அழைப்பாளிக்கு காதுகளில் தான் படுவோம். அது காதுகளில் படுவதில், அது லேசாக படும்போதே உடனடியாக கொந்தளிப்பதுதான் இந்த பூமியில் என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்னையே அவர் அப்படி சொன்னார், என்னையே அவர் இப்படி சொன்னார் என்று. ஆனால் ஒரு நபி எத்துணை அவதூறுகளை சுமந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். எத்துணை குற்றச்சாட்டுகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், அவதூறுகள், இழிகள், ஏளனங்கள், பரிகாசங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு இந்த சத்தியத்தை நிலைநிறுத்தினார்கள் என்றால் அலைஹி அஃதலு ஸலாத்தி வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் யாருக்காக? இந்த கேலி கிண்டல்கள் இதையெல்லாம் பொறுத்து கொண்டது யாருக்காக? அல்லாஹ்விற்காக, இந்த மார்க்கத்திற்காக. இதற்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், இவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் மாறும். இதற்கு பின்னால் வருபவர்கள் நிச்சயமாக இவர்களை போல இருக்க போவதில்லை என்ற அந்த உறுதி, அந்த பொறுமை, அந்த வலிமை, அந்த மன வலிமை அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தது போல் இன்று மக்காவை சுற்றி இருப்பவர்கள் யார்? எந்த மக்காவை சுற்றி இருந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு அவ்வளவு பிரச்சனைகளையும் ஈடுகளையும் இன்னல்களையும் கொடுத்த அதே இன்று மக்காவிற்கு பாதுகாவலர்கள் யார்? அதே காபாவை இன்று கட்டி காப்பவர்கள் யார்? வலில்லாஹில் ஹம்த். யோசித்து பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, உடலும் சிலிர்க்கும். எந்த பொறுமை இருந்ததினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று அல்ஹம்துலில்லாஹ் அந்த காபாவை நியமத்தோடு எதிரிகளுடைய சூழ்ச்சிகளில் இருந்தும் அனைத்து விஷயங்களில் இருந்தும் அந்த அதே எந்த அல்லாஹ்வின் தூதரை இழிவுபடுத்தின அந்த காபாவுடைய உரிமையாளர்களாக தங்களை சொல்லிக் கொண்டவர்கள் இன்று காலம் மாறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காபாவையும் அதன் உரிமையாளர்கள் சரியான நிலையில் இஸ்லாத்தை அந்த மக்காவிற்கு அல்லாஹ் வழங்கினான், இஸ்லாத்தை அந்த மதீனாவிற்கு அல்லாஹ் வழங்கினான். இது அனைத்தும் ஒரு மனிதனின் பொறுமை, ஒரு மனிதனின் அந்த விடாமுயற்சி. நம்மளை அப்படி செய்து உஸ்தாத் நம்மளை அப்படி சொல்கிறார்கள், நம்மளை இப்படி சொல்கிறார்கள், நம்மளை இப்படி பேசுகிறார்கள். அவதூறுகளை புறந்தள்ளி இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, கல்வியை படிக்க வேண்டும், மக்களுக்கு போதிக்க வேண்டும், அமல்களை செய்ய வேண்டும், மக்களிடம் கொண்டு போய் மக்கள் மன்றத்தில் சத்தியத்தை போய் சேர்க்க வேண்டும். இன்னும் சேர்க்க வேண்டிய நேரமும் காலமும் அவ்வளவு தேவையாக இருக்கிறது. அவ்வளவு அழைப்பாளர்கள் என்று தேவை உள்ளவராக இருக்கிறார்கள். கல்வியை படிக்கக்கூடிய அழைப்பாளர்கள் என்ற தேவை. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இதனால் தான் இன்னும் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, கொஞ்ச நெஞ்சம் பேச்சல்ல, கொஞ்ச நெஞ்ச பேச்சா. இதை பாருங்கள். வஹி சிறிது காலம் நின்றிருந்த போது ஒரு காஃபிரான பெண்மணி நபிகளாரை கேலி செய்யும் நோக்கில் அவரிடம் என்ன பேசினார்கள் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டது. என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் 2 அல்லது 3 இரவுகள் எழுந்து தொழவில்லை. ஹதீஸில் வருகிறது. எழுந்து தொழவில்லையா? இப்போது நாம் எங்க இருக்கிறோம்? ஆரம்ப காலத்தில் இருக்கிறோம். தொழுகை எப்போது கடமையானது? மேராஜிற்கு பிறகு. அப்படி என்றால் இந்த ஹதீஸில் வரக்கூடியது என்ன? மேராஜிற்கு முன்னால் அல்லாஹ் தூதர் தொழுதார்களா? ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் 2 அல்லது 3 இரவுகள் எழுந்து தொழவில்லை.
என்ன வசனம்? அல்லாஹ்வினுடைய உலமாக்கள் விளக்குகிறார்கள். பொதுவாக தொழுகை கடமையாக்கப்பட்டது என்ற விஷயங்கள் அனைத்தும் ஐவேளை தொழுகையை பற்றி தான் பேசப்படுகிறதே தவிர, இதற்கு முன்னால் நபி அவர்கள் தொழுகை இருந்தது என்றால் தொழுகை இருந்தது மக்காவில். அதிலும் முக்கியமாக இரவு தொழுகை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரவு தொழுகை பழக்கம் முழுமையாக இருந்ததாக உலமாக்கள் இதற்கு இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார்கள். உமில் லைல இல்லா கலீலா, இந்த வசனங்களை எல்லாம் அதனோடு ஒப்புகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை. சரி, விஷயத்திற்கு ஒரு கவனியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் 2 அல்லது 3 இரவுகள் எழுந்து தொழவில்லை. அப்போது ஒரு பெண்மணி வந்து இந்த வார்த்தையை கேளுங்கள், முஹம்மதே, உமது ஷைத்தான் உம்மை கைவிட்டு விட்டான் என்றே நான் கருதுகிறேன். 2 அல்லது 3 நாட்களாக அவன் உம்மிடம் நெருங்குவதை நான் காணவில்லையே. யாரை சொல்கிறார் இந்த பெண்மணி? ஷைத்தான் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அந்த பெண்மணி, சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், முஹம்மதே, அந்த ஷைத்தான் உன்னிடம் வருவதில்லை போல எனக்கு தெரிகிறது. 2-3 நாட்களாக அந்த ஷைத்தான் இல்லாமல் இருப்பது போல் எனக்கு தெரிகிறது என்று பேசினார். அந்த பெண்மணி பேசினார். அல்லாஹ்வின் தூதரிடம் என்ன வார்த்தைகள், என்ன பேச்சுகள், எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் ஒரு பெண்ணிடம். பாருங்க, ஒரு பெண்ணிடம் நபியின் மீது எவ்வளவு கோபமும் எவ்வளவு ஆத்திரமும் இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து வெளிவரும். அல்லாஹ்வின் அடியார்களே, வஹீயின் வருகை கவனியுங்கள். சுப்ஹானல்லாஹ், கவனியுங்கள். 2 அல்லது 3 நாட்களாக அவர் உம்மிடம் நெருங்குவதை நான் காணவில்லை என்று கூறினதற்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். என்ன வசனம்? நபி அவர்களை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவ்வாறு கொச்சையான வார்த்தையை கொண்டு பேசினதற்கு பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். ஏனெனில் அந்த 3 நாட்கள் வஹி இறங்காமல் இருந்தது. வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா, உங்களுடைய ரப்பு, உங்களுடைய இரட்சகன் உங்களை கைவிடவில்லை. அந்த 2-3 நாட்கள் தடை செய்யப்பட்டு விட்டது, வஹி வரவில்லை. நபி அவர்களை ஒரு பெண்மணி வந்து கேலி செய்து போகிறார்கள். அதுவும் கொச்சையான வார்த்தையை கொண்டு நபி அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் என்று வர்ணித்து பேசிவிட்டு செல்கிறார்கள். உடனடியாக இந்த வசனங்கள் இறங்குகிறது என்று ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார். மா வத்தஅக ரப்புக வமா கலா, நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களை கைவிடவில்லை என்ற அந்த ஆறுதல் வசனங்கள் அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இறங்குகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ். வஹீயின் வருகை தடைப்பட்ட போது கேலி செய்யும் நோக்கில் வந்த அந்த காஃபிரான பெண்மணி தூய வானவரான ஜிப்ரீலை ஷைத்தான் என்று வர்ணித்து, உனது ஷைத்தான் உன்னை விட்டு விட்டான் என்று பரிகசித்தார். அதற்கு பதிலாகவே அல்லாஹ் பின்வரும் வசனங்களை இறக்கினான். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா, உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை. உமது இறைவன் உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஓதும் போது இந்த விஷயம் நமக்கு வர வேண்டும். இதனால் தான் அரபி மொழியை படிங்கள் என்று சொல்கிறோம். குர்ஆனை தொழுகையை நின்று குர்ஆனை உணர்ந்து உங்கள் ரூஹிலே உணர்ந்து ஓத வேண்டுமா? அதற்கு ஒரே வழி, அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்கு ஒரே வழி நீங்கள் அரபி மொழியை படிப்பது. மொழி நம்மை சார்ந்தது அல்லாஹ்வின் அடியார்களே. அது ஒரு கனியாக ஒருபோதும் இருக்க முடியாது. நம் பள்ளியில் வலில்லாஹில் ஹம்த் நமது சகோதரர்கள் அரபி மொழியை படித்தவர்களாக இந்த குர்ஆனை புரியக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் அவர்களை ஆக்கியிருக்கிறார் என்றால் இன்னும் அனைத்து சகோதரர்களாலையும் முடியும். எப்போது தொழுகையில் நிற்கும் போது இந்த வசனங்களை, ஒவ்வொரு வசனத்தையும் எப்போது அந்த அர்த்தங்களை உணரப் போகிறோம், எப்போது அப்படியே நின்று எப்போது இந்த நிலை மாறப்போகிறது? தக்பீரை கட்டினால் அவர் என்ன ஓதுகிறார், அதன் அர்த்தம் என்னவென்று நமக்கு தெரியவில்லையே என்ற அந்த ஏக்கம் எப்போது நம்மை விட்டு நகரப் போகிறது? நம்ம பின்னால் வரக்கூடிய நம் தலைமுறைக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம்? இப்போதே நம் மொழி நாவில் வந்தால் தானே நம் திருமணமாகி நம்முடைய மனைவி மக்களிடம் இந்த மொழியை பேசுவதனால் அவர்களுக்கு இந்த மொழி ஒரு வீட்டு மொழியாக வந்துவிட்டால், ஒரு நடைமுறை மொழியாக வந்துவிட்டால்
நிச்சயமாக குர்ஆன் ஒவ்வொரு வீட்டிலும் இதயத்திலும் உள்ளே இறங்கிவிடும் அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் நாம் படிப்பதில்லை, கல்வி கற்பதில்லை. எங்கே தௌஹீதை படிப்பதற்கே இங்கு நேரம் இல்லை, இங்கு எங்கு நாம் அரபி மொழியை படிப்பது என்ற நிலைதான் நம் நாட்டில் என்ற இந்த நிலைதான் இன்று நம் நாட்டில் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் பாருங்கள், அது போன்று புகாரியில் மற்றொரு செய்தியும் வந்துள்ளது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை தௌஹீதின் பக்கம் அழைப்பதை அபூஜஹல் கண்டபோது பாருங்கள், அவன் கேலி செய்யும் விதமாக பிரார்த்தனை செய்தான். கவனியுங்கள், கவனியுங்கள், இங்குதான் கேள்வி. அபூஜஹல் என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? துஆ செய்கிறான். என்ன துஆ செய்கிறான்? நபிகளாரை கேலி செய்வதற்காக. அப்படி என்றால் என்ன? நபியை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அபூஜஹல். திமிரும் வக்கிரமும் பெரும், நான் ஒரு பெரிய ஆளு, ஏன்னா அப்படிதான் அபூஜஹல் அப்படிதான். அபூஜஹலுடைய தோணி அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? நான் பெரிய ஆளு, நீனா ஒரு ஆளா என்று பார்க்கக்கூடிய தோணி தான் அபூஜஹலிடம் இருக்கும். அபூஜஹல் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்வதாக ஹதீஸில் இல்லை, குர்ஆனில் வருகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலிலே இந்த வசனத்தை இறக்குகிறான். கவனியுங்கள். وَإِذْ قَالُوا اللَّهُمَّ إِنْ كَانَ هَذَا هُوَ الْحَقُّ مِنْ عِنْدِكَ فَأَمْطِرْ عَلَيْنَا حِجَارَةً مِنَ السَّمَاءِ. கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, أَوْ ائْتِنَا بِعَذَابٍ أَلِيمٍ. அபூஜஹலின் துஆவை அல்லாஹ் இங்கு கூறுகிறான். என்ன துஆ? மேலும் அவன், அதாவது அவர்கள், யா அல்லாஹ், நிச்சயமாக இது உன்னிடமிருந்து வந்த உண்மையான மார்க்கமாக இருந்தால் எங்கள் மீது வானத்திலிருந்து கற்களை பொழியச் செய், அல்லது எங்களுக்கு நோவினை தரும் வேதனையை கொடு. அபூஜஹல் என்ன துஆ கேட்கிறான்? என்னவென்று கூப்பிடுகிறான் அபூஜஹல்? அல்லாஹ். அபூஜஹல் வார்த்தை என்ன? அல்லாஹும்ம. இதில் என்ன ஃபாயிதா? இந்த வசனத்தில் என்ன முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது? اللهم الله وقالوا اللهم إن كان هذا هو الحق من عندك فأمطر علينا حجارة من السماء أو ائتنا. என்ன அர்த்தம் இது? أو ائتنا بعذاب أليم. அபூஜஹல் காஃபிர். அவனுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்றே தெரியாது. மக்காவில் இருந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் யார் என்றே தெரியாது. அவர்கள் எல்லாம் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹை கொண்டு சென்றார்கள். அவர்கள் அல்லாஹை மறுத்து விட்டார்கள். இது அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக் மின் இன்திக் ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மினஸ் ஸமா. யா அல்லாஹ், இது உண்மையிலேயே உன்னிடமிருந்தான், இது சத்தியம், இந்த சத்தியம் உன்னிடமிருந்தான் வந்ததாக இருக்கிறது என்றால் எங்களுக்கு மழை, எங்களுக்கு வானத்தில் இருந்து கற்களை எங்கள் மீது இருக்குவாயாக, அல்லது நோவினை தரும் வேதனை எங்களுக்கு தருவியாக என்று துஆ கேட்கிறான். இந்த துணிவில் யாரை கேலி செய்ய? நபியை கேலி செய்ய. அப்ப இவர்கள் கொள்கை என்ன? மக்காவில் இருந்தவருக்கு கொள்கை என்ன? அல்லாஹ் என்பவருக்கு தெரியாமல் இருந்தார்களா? அல்லாஹ் யார் என்றே தெரியாது என்றார்கள். இன்று இவர்கள் சொல்கிறார்களே, இவர்களுடைய தர்கா வழிபாடிற்கும் இவருடைய ஷிர்கிற்கும் இன்று சப்பை கட்டுவதற்கு என்ன இதே விஷயம். நாங்கள் செய்வதெல்லாம் என்று நாங்கள் செய்து கொள்வதும், அவர்கள் குறைஷிகள் அன்று மக்கா காஃபிர்கள் செய்தது வேறு. அவர்கள் எல்லாம் சிலையை வணங்கினதால் தான் நாங்கள் இங்கு வழிமாறுகளிடம் அவுலியாக்களிடம் நாங்கள் நெருங்குகிறோம். இவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள். இது வேறு, அது வேறு. எங்கு வேறு, எது வேறு? இதோ
அல்லாஹ்வை அறிந்தவனாக, அல்லாஹ்வை தெரிந்தவராக இருக்கிறார்கள். வகாலு அல்லாஹும்ம, துஆ கேட்கிறான் அபூ ஜஹல், யா அல்லாஹ், இது உண்மையாக இருந்தால் எங்கள் வானத்திலிருந்து எங்களுக்கு கற்களை இறக்குவியாக. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தெரியாதவர்களா? நீங்கள் சொல்வது போல் எங்கு அல்லாஹ்வை மறுத்தார்கள்? நீங்கள் என்ன இப்போது செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே தான் அவர்கள் அங்கு செய்தார்கள். மா யுகர்ரிபூன, நாங்கள் அபுதுகும் இல்லா லியுகர்ரிபூன இலைனா ஸுல்ஃபா. அதாவது இவர்கள் நாங்கள் வணங்குவதற்கு ஒரே ஒரு காரணம், இவர்கள் எங்களை அல்லாஹ்வுடன் நெருக்கமாக்கி தருவார்கள் என்ற இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் நாங்கள் இவைகளை வணங்குகிறோம். இதை நீ தடுக்க வரியா முஹம்மத்? இதுதான் குறைஷிகளுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் இந்த பிரச்சனை. எங்களுக்கு இவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நெருக்கத்தை ஏற்படுத்தி தருகிறார்கள். நீ இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு வணக்கத்தை வெறும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தாங்கள் என்று நீ எங்களிடம் வந்து சொல்கிறாயா? இதுதான் அல்லாஹ்வின் அடியார்கள். இதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனை இன்னும் இருக்கிறது என்றால் அதுதான் வலியும் வேதனையும். நம் சமூகத்தை விபச்சாரத்திலிருந்து விழிப்புணர்வு கொடுக்கலாம். நம் சமூகத்தை தொடர்ந்து வட்டியிலிருந்து விழிப்புணர்வு கொடுக்கலாம். நம் சமூகத்தை தொடர்ந்து நம் சமூகத்தின் நம் உம்மத்தின் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு கொடுக்கலாம். அது வேறு. ஆனால் எதற்காக இறக்கி அருளப்பட்டார்களோ, எதற்காக வந்தார்களோ அந்த செய்தியை சீர்குலைத்து இன்னும் 1400 வருடங்களாக அதே நிலையில் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர்களை நாம் என்ன செய்வதெல்லாம் அடியார்களே? எப்போது இதை உணரப் போகிறார்கள் நம் மக்கள்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு? இல்லை அது வேறு, அது வேறு. அவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் சிலைகளை வணங்கினார்கள். என்ன சிலைகள்? எந்த சிலையை வணங்கினார்கள்? அந்த சிலைகள் யார்? சிலைகள் யார்? நீங்கள் சொல்லக்கூடிய அதே முன்னோர்கள், அவுலியாக்கள். நீங்கள் சொல்லக்கூடிய அதே முன்னோர்கள் அவுலியாக்கள் தான் அதே சிலைகள். அதை இவர்கள் ஞாபகமாக சிலைகளாக வைத்திருக்கிறார்கள், நீங்கள் கபர்களாக வைத்திருக்கிறீர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா? திருமறை வசனம் சென்று போய் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. குர்ஆனை எடுங்கள். சூரத்துல் அன்ஃபாலிலே 32 33 இந்த வசனத்தின் தஃப்சீரை போய் பாருங்கள். இங்கு எப்படி அல்லாஹும்ம என்று எப்படி அழைக்கிறார்கள்? அப்படி என்று அல்லாஹ்வை தெரியுமா? இந்த கேள்வியை கேட்டால் போதாதா? குறைஷியரின் கொள்கை என்னவாக இருந்தது என்று. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், குறைஷிகள் இவ்வாறான கேலி கிண்டல் மற்றும் வதந்திகள் மூலம் தௌஹீதை விட்டு மக்களை தடுத்து வந்தனர். இமாம் அஹ்மத் தனது முஸ்னதில் ஹசனான அறிவிப்பாளர் தொடருடன் இப்னு இஸ்ஹாக் தனது நூலிலும் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். இது மிகவும் பயங்கரமான செய்தி. எவ்வளவு நாள் தான் நம் நபி பொறுமையுடன் இருப்பார்கள்? ஒரு பயத்தை காட்ட வேண்டாமா? எவ்வளவு நாள் தான் பொறுமையாக இருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எதிரிகளுக்கு அவர்கள் வழியிலே ஒரு பயத்தை காட்ட வேண்டாம்? அப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியது. முஸ்னதிலே இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டது. நிச்சயம் போர் வரப்போகிறது. நிச்சயம் சண்டை இல்லாமல். இது யாருக்கு சண்டை? பெருமை அடித்து மக்களுக்கு இன்னல்களை கொடுத்து துன்பங்களை விளைவிப்பவர்கள். இவர்களுக்கு போர் செய்தால் தான் வழி. இந்த ஒன்றத்துக்கும் இல்லாமல் போர் செய்து அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியில். இவர்களை சரி செய்து விட்டால் உலக மக்கள் அனைவர்களும் ஏக இறைவனை வணங்குவார்கள் என்ற அந்த அடிப்படையில் மார்க்க வரம்பிற்குள் நடந்தது. ஆனால் இது ஜிஹாத் என்றோ, பொதுவானவர்களை தாக்குவது, குண்டு வைப்பது, இதுதான் ஜிஹாத் என்று மக்களுக்கு மத்தியில் மீடியாக்கள் மற்ற இடங்களிலும் இன்று பரப்பப்படுகிறது. இந்த சம்பவத்தை கவனிங்க அல்லாஹ்வின் அடியார்களே. ஒரு முறை குறைஷியின் தலைவர்கள் காபாவின் நிழலில் ஹிஜ்ரி பகுதியில் ஒன்று கூடி நபிகளார் கொண்டு வந்த மார்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர்.
வழக்கம் போல் என்னது நக்கல், நையாண்டி, நகசிரிப்பு, ஏளனமா பேசுறது. அது முக்கியமா யாரெல்லாம் தன்னை பின்னால் பாதுகாக்க ஒரு பெரும் கோத்திரமும் குலமும் இல்லாத, பேக்ரவுண்ட் இல்லாத சஹாபாக்களை வாத்தி எடுப்பது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரூமி, பிலால், இவர்களுக்கெல்லாம் பேக்கப் பண்ண பெரிய கோத்திரம் குலம்லாம் இல்லை. இவர்கள் எல்லாம் போட்டு என்ன இன்னல்கள் தர முடியுமோ தருவர். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரூமி, சுஹைப் தி ரோமன், ரூமி அப்படி என்றால் என்ன? ரோமக்காரன் இல்லை, அரபிதான். ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் எங்கு இருந்தார்கள்? அவர்கள் பைசாண்டியன்ல இருந்ததினால் அங்கு வேலை செய்தவர்களாக, அங்கு அவர்கள் அடிமையாக அங்கு அவர்கள் இருந்ததினால், பைசாண்டியன் எம்பையரிடம் அங்கு இருந்ததினால் ரூமி என்று அவர்கள் அந்த பெயர் அவர்களுடன் சேர்ந்து விட்டது. ரோமர்கள் தான் இந்த பைசாண்டியன்ஸ். சுஹைப் ரூமி, அவர்களுக்கும் பின்புலம் இல்லை. அதே போல் ஒரு அபிசீனிய அடிமை, யார்? பிலால். இப்படி பின்னால் பேக்கப் செய்ய முடியாத, அடித்தால் கேட்பதற்கு நாதி இல்லை என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை எல்லாம் எண்ணற்ற துன்பங்கள், இழிவுகள். அதில் ஒரு வாயிலாக ஒரு நாள் காபாவில் நின்று கொண்டு மார்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல் ஏளனமாக நபிகளார் கொண்டு வந்த மார்க்கத்தை பற்றி பேசும்போது, அப்போது நபிகளார் காபாவை வலம் வருவதற்கு அங்கே வந்தார்கள். காபாவை தவாப் செய்வதற்கு அங்கே வருகிறார்கள். கவனியுங்கள் இந்த சம்பவத்தை. காபாவை தவாப் செய்ய வரும் பொழுது அவர் முதல் முறையும் இரண்டாவது முறையும் வலம் வந்த போது அவர்கள் தங்களது வார்த்தைகளால் கேலி செய்து கஞ்சாடை காட்டினர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்கள் யோசித்து பாருங்கள். இன்று நாம் வலம் வருவதற்கும் காபாவை, அல்லாஹ்வின் தூதர் காபாவை வலம் வந்ததற்கும் வித்தியாசத்தை உணர்ந்தீர்களா? அந்த தியாகத்தினால் கிடைத்த பாதுகாப்பு, அந்த தியாகத்தினால் கிடைத்த பாதுகாப்பு. இன்று நாம் காபாவை வலம் வரும்போது வலில்லாஹில் ஹம்த், எப்பேற்பட்ட நிம்மதி அந்த தவாஃபில், எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு, எப்பேற்பட்ட ஒரு இன்பம். ஆனால் அல்லாஹ்வின் தூதருக்கு அப்படி அங்கு இல்லை. இரண்டாவது முறை வலம் வருகிறார்கள், சரி, கேளனமாக பேசுகிறார்கள். இவ்வாறு இரண்டாவது முறை வலம் வந்த போது அவர் தங்களது வார்த்தைகளால் கேலி செய்து கஞ்சாடை காட்டினார்கள். மூன்றாவது முறை கடந்து சென்ற போது மிக மோசமான வார்த்தைகளால் கஞ்சாடை காட்டி பேசினார். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நின்றார்கள். எப்படி போய்கிட்டே இருந்தவங்க ஒரு வாட்டி பார்த்தாங்க, ரெண்டு வாட்டி பார்த்தாங்க, பொறுத்தாங்க. மூணாவது வாட்டி ரொம்ப மோசமான வார்த்தையாக பேசினாங்க. என்ன செஞ்சாங்க? உடனே அவங்கள்ட்ட போயிட்டாங்க. ஏன்னா முகமது யார் என்றும் தெரியும். முகமது என்பவர் நபி, ஆனால் முகமது என்பவர் கோழை அல்ல. முகமது என்பவர் கோழை அல்ல, வீரத்துக்குரியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கோழை அல்ல, வீரத்துக்குரியவர்கள், நியாயத்துக்குரியவர்கள், நீதியாளர். என்ன சொன்னார்கள்? இதை நான் அரபியிலே முதலில் சொல்கிறேன், அப்போதுதான் அது தமிழில் வரும்போது சரியாக இருக்கும். அவ்வாறு வந்து நின்றவுடன் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் சொன்னார்களா, குரைஷ், நபி அவர்கள் கேட்கிறார்கள் குரைஷை பார்த்து, அத்தஸ்மஊன யா மஅஷர குரைஷ் வல்லதி நஃப்ஸி முஹம்மது பியதிஹி லகத் ஜிஅதுகும் பிஸ்ஸப்ஹ், லகத் ஜிஅதுகும் பிஸ்ஸப்ஹ். என்ன அர்த்தம்? தெரியுமா? அத்தஸ்மஊன யா மஅஷர குரைஷ் வல்லதி நஃப்ஸி முஹம்மது பியதிஹி, முஹம்மதின் குரைஷே, நான் சொல்வதை இப்போது நீங்கள் கேட்கிறீர்களா? இவ்வளவு நேரம் நீங்கள் பேசினீர்கள், நான் கேட்டேன். இப்போது நான் சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்களா? இந்த முஹம்மதின் நஃப்ஸ் எவன் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லகத் ஜிஅதுகும் பிஸ்ஸப்ஹ், உங்களை நான் அறுக்க வந்திருக்கிறேன்.
உங்களை நான் பலி கொடுக்க வந்திருக்கிறேன். தப்ஹ் என்றால் என்ன? அரபியில் தப்ஹ் என்றால் என்ன? அறுத்து பலியிடுதல். ஆட்டை அறுத்து பலியிடுதல், உதஹியா அறுத்து. தப்ஹ் என்றால் என்ன? மார்க்க ரீதியாக ஓதி அறுப்பதற்கு பெயர் தான் என்ன? தப்ஹ். அல்லாஹ் தூதர் என்ன சொன்னார்கள்? அத்தஸ்மஊன யா மஅஷர குரைஷ் வல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதிஹி லக்கத் ஜிஅதுகும் பித்த்ஃப். لقد جئتكم. جئت جاء فعل جاء. طيب ذهب ذهبت جاء جئت. ذهبنا உடனே எல்லாருக்கும் அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் ذهب சொல்லிட்டாங்க, தெரிஞ்ச ஃபெயில். ஜாஅ என்ன ஃபெயில்? ஜாஅ என்ன அர்த்தம்? he came, அவர் வந்தார். ஜாஅ. طيب நான் வந்தேன். لقد என்ன எம்பசிஸ்? لقد جئتكم, நான் இப்ப உங்கள்ட்ட வந்திருக்கேன். என்னன்னு வந்திருக்கேன்? தப்ஹோட வந்திருக்கேன். உங்களை அறுத்து பலியிடுவதற்காக வந்திருக்கிறேன். ஹதீஸில் வருகிறது, இந்த வார்த்தையை சொன்னவுடன் ஃபஅஹதத்தில் கௌம கலிமத்துஹு, அந்த வார்த்தையை சொன்னவுடன் ஆடி போய் விட்டார்களாம் அங்கு இருந்தவர்கள். எந்த அளவிற்கு என்றால் ஹத்தா மா மின்ஹும் ரஜுலுன் இல்லா கஅன்னமா அலா ரஸிஹி தாயிருன் வாகி. எந்த அளவிற்கு என்றால் கவனியுங்கள், இந்த வார்த்தை உள்ளங்களை உலுக்கி விட்டது. அல்லாஹ்வின் தூதர் இவ்வாறு சொன்னவுடன் அவர்களது உள்ளங்களை இந்த வார்த்தையை உலுக்கிவிட்டு அங்கிருந்த ஒவ்வொரு மனிதரும் தங்களது தலையின் மீது பறவை அமர்ந்திருப்பதை போன்ற அச்சத்தில் உறைந்தனர். அதாவது அரபியில் ஒரு வாசகம் இருக்குமா, ஒருவர் அச்சத்தில் உலுக்கி உட்கார்ந்து இருந்தார். என்ன சொல்லுவாங்கன்னா, மண்டையில பறவை வந்து உட்காந்துச்சுன்னா, ஒரு பறவை வந்து தலையில வந்து உட்காருது, புடி 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 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தலையில என்ன வந்து உட்கார்ந்துருச்சு? பறவை. அந்த பறவை வந்து ஒவ்வொரு தலையில வந்து உட்கார்ந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அப்படியே தன்னாவே நின்று இருக்காங்க. இப்படி அந்த வார்த்தை கேட்டவுடன் சொன்னதற்கு பிறகு பறவை அமர்ந்ததை போன்ற அச்சத்தில் உறைந்தனர். அதற்கு முன் நபியை கடுமையாக துன்புறுத்தி வந்தவன் கூட மிகவும் மென்மையான குரலில், அபுல் காசிமே, நேர்வழி பெற்றவராக நீங்கள் திரும்பிச் செல்லலாம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீர் அறிவினராக இருக்கவில்லை, நீங்கள் நல்லவர் தான், செல்லலாம் என்று அமைத்தார். ஹசன் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதரே, அபுல் காசிம், நீங்க அல்லாஹ்வின் தூதர் தான், நீங்கள் செல்லலாம். ஏனெனில் நபி யார் என்று தெரியும் அவர்களுக்கு. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. நபிகளாரின் இந்த வார்த்தையை கேட்டவர்கள் நடுங்கி போய் மேலும் மிகவும் மென்மையான வார்த்தைகளால் அவரிடம் பேசி அவரை புகழத் தொடங்கினர். அபுல் காசிமே, உமக்கு அறிவீனம் இருப்பதாக நாங்கள் அறியவில்லை என்று கூறினர். கேலியோடும் மேட்டி பயணத்தோடும் காபாவை வலம் வந்த நபிகளாரை நையாண்டி செய்தவரின் உள்ளங்களில் நான் உங்களிடம் அறுப்பை கொண்டு வந்துள்ளேன், உங்களை அறுக்க வந்துள்ளேன் என்ற நபிகளாரின் ஒற்றை வார்த்தையின் மூலம் அல்லாஹ் நடுக்கத்தையும் பயத்தையும் போட்டான். பாருங்க, இங்கு கூட பாருங்க, ஷேக் அவர்களுடைய அந்த வார்த்தையை பாருங்கள். அந்த பயத்தையும் நடுக்கத்தையும் அல்லாஹ் போட்டான். அங்கு கூட நபி அவர்கள் அதை செய்தார்கள் என்று சொல்லவில்லை. அந்த பயத்தையும் நடுக்கத்தையும் யார் போட்டது? அல்லாஹ் இந்த எதிரிகளின் உள்ளத்தில் பச்சத்தை போட்டான். இதுதான் முக்கியம். இதெல்லாம் சுப்ஹான் அல்லாஹ். ஒரு நபியுடைய வார்த்தையை கூட அந்த பங்கில் வரும் பொழுது அல்லாஹை முதல் நிறுத்த வேண்டும் என்றால் நாம் செய்வதற்கெல்லாம் எங்கே அல்லாஹ்வின் அடியார்கள் எல்லா இடத்திற்கும் நம்ம பெருமையை தேடிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் சின்ன விஷயம் செய்தாலும் நான் தானே அதை பண்ணேன், நான் தானே அதை பண்ணேன். எங்க நீங்க பண்ணீங்க? எங்க நீங்க பண்ணீங்க? அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் நாடினான், அல்லாஹ் நாட்டத்தின்பால் நீங்கள் அந்த நல்ல விஷயத்தை, நன்மை தீமை தேர்ந்தெடுக்க அல்லாஹ் உங்களுக்கு அந்த பரக்கத்தை தந்தா நீங்கள் அதை செய்தீர்கள். நான் சம்பாரிச்சேன், நான் பண்ணேன். அதை விட பெரிய விஷயமே அல்லாஹ் தூதர் பண்ணது இங்கு. ஆனா அங்கு கூட உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ் நடுக்கத்தையும் பயத்தையும் அவர்கள் உள்ளத்தில் போட்டான்.
அல்லாஹ் நாடினால் நாளைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹு தஆலா பெருமை அடிப்பதுடன் பலவீனமான சஹாபாக்களை இவர்கள் கையாண்ட விதங்களை நாளை பார்ப்போம். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஒரு நுனி. நாளை இன்ஷா அல்லாஹ் பலவீனமான சஹாபாக்களை இவர்கள் என்னவெல்லாம் எவ்வாறெல்லாம் நடத்தினார்கள் என்பதை அல்லாஹ் நாடினால் நாளை பார்ப்போம். ஏனெனில் இப்போது நாம் எந்த தலைப்பில் இருக்கிறோம் என்றால், குறைஷிகள் அல்லாஹ் தூதருக்கு கொடுத்த இன்னல்கள், அந்த கஷ்டங்கள், இன்னும் அவர்கள் என்னவெல்லாம் பொய் பிரச்சாரத்திலே ஈடுபட்டார்கள் என்ற இந்த கால வரிசையில் இருக்கிறோம். இதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த விஷயங்கள். இது நீண்ட நெடிய பயணம். இந்த பயணத்தில் அல்லாஹ் நமக்கு இஸ்திகாமத்தையும் நமக்கு பொறுமையையும் நமக்கு இதற்கு பரக்கத்தையும் எல்லாம் நமக்கு வழங்குவானாக. இந்த வகுப்புகள் முடிவதற்கு வருடம் கூட ஆகலாம். என்னில் தொடர் வரலாறு, இந்த வரலாறு, இந்த நூல், இதை அனைத்தும் நூலாக வெளிவர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் அதிகமாக நான் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். இதை நூலாக வெளிவருவதற்கான முயற்சிகளில் அல்லாஹ் ஈடுபடுவதிலே அல்லாஹ் எனக்கு நேரத்தையும் அதற்கான பாக்கியத்தையும் தந்தருள வேண்டும். ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் இது ஒரு நூலாக வெளிவரும் பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளை வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.